காலைதோறும் புதியவை. மண்டியிட்ட ஆடு. மே 30. நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். பிலிப்பியர் 3:17. 2 மலைமுகடுகளை இணைக்கும் குறுகிய பாதையில் சந்தித்த 2 கரடுமுரடான சக்தி வாய்ந்த மலையாடுகளின் கதையை ஒரு முன்னாள் மிஷனரி கூறினார். ஒரு புறம் 1000 அடி ஆழத்தில் பள்ளம் இருந்தது. மறுபுறம் ஒரு செங்குத்தான பாறை நேராக, பாதை மிகவும் குறுகலாக இருந்ததால் திரும்புவதற்கு இடமில்லாமல் ஆடுகள் பின்வாங்க முடியவில்லை. ஆடுகள் என்ன செய்யும்? இறுதியாக கடந்து செல்லும் உரிமைக்காக போராடுவதற்கு பதிலாக ஆடு ஒன்று மண்டியிட்டு தன்னை முடிந்தவரை தட்டையாக ஆக்கியது. மற்ற ஆடுகளை தன் மீது நடந்து செல்ல அனுமதித்தது. இயேசு கிறிஸ்து பரலோக மகிமையை விட்டுவிட்டு நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க இந்த பூமிக்கு வந்தபோது இதை நமக்காக செய்தார். நம்முடைய பாவத்திற்கும் தேவனுடைய நீதிக்கும் இடையில் நமக்கு நாமே உதவி செய்ய வழியின்றி சிக்கிக் கொண்டதை அவர் கண்டார். அவர் தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்துவதற்கான உரிமையை விட்டு கொடுப்பதன் மூலம் தன்னை தாழ்த்தினார். அவர் மனிதர்களின் சாயலில் வந்து வேலைக்காரனின் வடிவத்தை எடுத்தார். பின்னர் பாவமுள்ள மனித குலத்திற்காக இருப்பதன் மூலம் மன்னிப்பை அனுபவிக்கவும் நித்திய ஜீவனை பெறவும் அவர் நம்மை அவர் மேல் நடக்க அனுமதித்தார். இயேசு மனத்தாழ்மையின் சிறந்த போதகர். அவரை பற்றி நாம் தினமும் கற்றுக்கொள்ள வேண்டும். குரு ஒரு துண்டை எடுத்து தன் சீடர்களின் கால்களை கழுவுவதை பாருங்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவரை நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ள மாட்டீர்களா? அவரை அடியார்களின் சேவகனாக பார். நிச்சயமாக உன்னால் பெருமை கொள்ள முடியாது. இந்த வாக்கியம் அவரது வாழ்க்கை வரலாற்றின் தொகுப்பு அல்லவா? அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். நீங்கள் இயேசுவின் முன்னிலையில் தாழ்த்தப்படாவிட்டால் நீங்கள் அவரை அறிய மாட்டீர்கள். தேவனின் ஒரே பேரானவரின் தியாகத்தை தவிர வேறு எதுவும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதை நினைத்து பாருங்கள். கர்த்தர் கல்வாரிக்கு நம்மை சிந்தித்து பார்க்க செய்வாராக. இனி நம் நிலைமை பெருமைக்குரிய ஆடம்பரமான மனிதனின் நிலையாக இருக்கக்கூடாது. ஆனால் அதிகமாக நேசிக்கும் ஒருவரின் தாழ்மையான இடத்தை பிடிப்போம். பெருமை சிலுவையின் கீழ் வாழ முடியாது. அங்கே அமர்ந்து பாடம் கற்று பின்னர் எழுந்து அதை நடைமுறைக்கு கொண்டு செல்வோம். ஜெபம். இயேசுவே, உம்மைப் போல தாழ்மை உள்ளவர்களாய் மாற எங்களை வழிநடத்தும்.